அன்பு பாருங்க, எங்க அன்பு அண்ணா அருமையான பேச்சாளர். நீங்க அவர் பேச்ச 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் கேட்க முடியாதுன்னா 1.5 மணி நேரம் கேட்கலாம், காதை மூடிக்கிட்டு அப்படி பேசுவார். நான் என்ன கேட்கிறேன், சாரதி அண்ணனுக்கு இப்ப என்ன பிரச்சனை? இங்க ஓடுறாரு, அங்க ஓடுறாரு, இப்படி திரும்புறாரு, அப்படி திரும்புறாரு. நான் என்ன கேட்கிறேன், வாழ்க்கையே ரசிக்க தெரியணும். இதுதானே வாழ்க்கையே ரசிக்குது. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்க தாத்தா ஒரு பழமொழி சொல்லாருன்னு, 1010 கோத்தர மல்லாத்திர கல்ல புடிச்சுக்கணும் சாத்திர, 110 கோத்திர வளைய போத்துற, எண்ணெய் ஊத்துற, மசாலா ஏத்துற, தத்தக புத்தக பத்திர, ராத்திர கத்துற, காலில் மண்ணாந்துக்கிறேன்னாரு. நான் சொன்ன தாத்தா நீ ஒழுங்கா பேசினாலே எனக்கு புரியாது, அதையே பப்பூங்க என்ன சொல்றேன்னு. அப்பதான் அவர் சொன்னாரு, 1010 கோத்திர 1000 வருஷம் வாழ்வேன்னு சொல்லிச்சு ஆமை. 1010 கோத்திர மண்ணாத்திர, ஒரு கல்ல ஏத்துற, புடிச்சுக்கின்னு சாத்துற, ஆமை மேட்டர் ஓவர். புடிச்சுக்கின்னு சாத்துனா 110 கோத்திர 100 வருஷம் வாழ்வேன்னு சொல்லிச்சா மீன், வளைய போத்துற, எண்ணெய ஊத்துற, மசாலாவை ஏத்துற, மீன் மேட்டர் ஓவர். 100 வருஷம் வாழ்வேன்னு சொன்ன மீன் முடிஞ்சுதா, 10 வருஷம் வாழ்வேன்னு சொல்லிச்சான் தவளை. தத்தக புத்தக பத்திர, ராத்திரில கத்துற தவளை என்ன பண்ணும், ராத்திரலாம் கிக்கின்னு கத்திட்டே இருக்கும். காலைல பாத்தீங்கன்னா மல்லாந்து கிடக்கும், 2 வீலர் காரை ஏத்திட்டு போயிருப்பான். ஒரு மனிதன் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாங்கிறது மகிழ்ச்சி இல்லை விடுவர்களே, எத்தனை தூரம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் என்பதுதான் பெரிய விஷயம். சபாஷ் சபாஷ். மகிழ்ச்சியா வாழ தெரியணும், அதான் முக்கியம். மகிழ்ச்சியா வாழ தெரியறது நம்ம கையில தானே இருக்கு. இத வாலி அருமையா ஒரு படத்துல எழுதுவார், ஆசைமுகம் படத்துல, எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, வாழ்க்கையில் தோல்வி இல்லை. என்ன அழகா சொன்னாரு பாருங்க. திண்டிவனம் பக்கத்துல என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு கார்ல போயிட்டு இருந்தாரு, பெரிய ஆக்சிடென்ட்ங்க. ரோட்ல அப்படியே குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கிறாரு, கையெல்லாம் சிராய்ப்பு. ஊர்ல இருந்து ஓடி வந்த மக்கள் எல்லாம் நடிகர் பார்த்த உடனே, என்எஸ் கிருஷ்ணன் பார்த்த உடனே, ஐயா என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. காரு பார்த்தா அப்படியே கவுந்து கிடக்கு. இவர் அந்த நேரத்துல சொன்னாராம், காருக்கு முதுகு வலிக்குதுன்னு, அதான் கவுத்து வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கேன் ஓரமானாராம். அந்த நேரத்தில் நகைச்சுவை சொன்னார் பாருங்க. அதை கூட மகிழ்ச்சியா பார்க்கிற பார்வை இருக்கணுமா இல்லையா? எப்ப பார்த்தாலும் பிள்ளைய குறை சொல்றது, இவன் விளங்குவானா சனிய, எனக்குன்னு வந்து பிறந்தானே, அப்ப உனக்கு பிறக்காம வேற யாருக்கு பிறந்தாங்க, ஆனா அவனையே திட்டுறமா இல்லையா நம்ம, இல்லைங்களா? ஒரு பையன் எப்ப பார்த்தாலும் சந்தேகம், பையன் படிக்கிறானான்னு ஒரு அப்பாவுக்கு. சில பேர் பேசுறதே தெரியாம பேசுவான், திருட்டு பைய பெத்தம் அவனே எண்ணுவான், இவனே திட்டிக்கிறான், திருட்டு பைய பெத்தம் அவனே எண்ணுவான், அவனே திட்டிக்கிற ஆள் இருக்கான. அப்படி கோவப்பட்டு ஒரு அப்பா சொன்னாரு, உனக்கு கணக்கு நல்லா வருமா? வரும், 100 ரூபாய் உன்கிட்ட கொடுக்குறேன், 50 ரூபாய பக்கத்து விட்டு கமலாவை கொடு, 30 ரூபாய் ஏத்த விட்டு அமலாவை கொடு, கடைசியா உன்ட்ட என்ன வரும்னாரு. உன் மேல சந்தேகம் வரும், நாம ஏன் கொடுக்கணும்? அவன் அப்படி ஒரு ரூட்டுக்கு போறான். இன்னும் சில பேர்லாம் இருக்காட்டவர்கள வேகமா வந்தான், அப்பா 100க்கு 100 மார்க் வாங்கினா உனக்கு என்ன வரும்? ஹார்ட் அட்டாக்கே வரும்டா, அதனாலதான் 30 வாங்கினேன். வரப்படாதுல, தெளிவான பையன் இருக்கிறான். நீங்க சாதாரண அவனை ஏமாற்ற முடியாது. நானே கிளாஸ்ல சொன்னேன், உலகம் ஒரு நாடக மேடை, அதில் நாம எல்லாம் நடிகர்கள் தான். ஒரு பையன் எந்திரிச்சான், அப்ப நான் கூட நடிக்கணும் சார், நீ கூட நடிக்கணும்டா, அப்ப நமிதாவை எனக்கு ஜோடியா போடுங்க சார். ரசிக்க கத்துக்கணுங்க, இப்ப எல்லாத்தையும் ரசிக்க கத்துக்கலாம். இப்ப சாதாரண ஆளாவன். அப்ப இவரை பார்த்து நீங்க லூஸ் மோகன் மாதிரி இருக்கிறீங்கன்றது கூட ரசிக்க கத்துக்கணும். என்ன அழகா சொல்லியிருக்காரு என்ன. இப்படி ஒரு பட்டத்தை சாரதி அண்ணனுக்கு வேற யாரும் தர முடியாதுங்க. நானே ஒருத்தன் கேட்டானே, அண்ணா நீங்க பேச போறீங்களான்னா, ஆமா நம்பி பேச போறேன், உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னா. கேள்றா தம்பின்னு. நாய் ஏன் நாக்க தொங்கப்பட்டு போகுதுன்னா, நாய்கிட்ட போய் கேள்றானே, அதான் உங்கள்ட்ட வந்து கேட்டேன். ஒரு வரியில் நம்ம வாழாக்கிட்டானே. இன்னைக்கு வாழ்க்கைய வந்து அப்படி பார்க்க தெரியணும். இப்ப பார்க்க தெரியல பிரச்சனை வரும். நீங்க எல்லாத்தையும் பாருங்களேன். இப்ப ஒரே ஒரு தக்காளி பழம் தான் இருக்கு. சொல்லும் போதே மனைவிய, ஒரே ஒரு தக்காளி பழத்தை வச்சு என்னமோ குழம்பு வச்சிரு, அப்ப தங்கோட்டு நீங்க அப்படி சொல்லுங்க, 2 சோறு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இல்லைங்களா? அதை விட்டுட்டு என்ன எல்லாம் எப்படி இருந்துங்க, பொண்டாட்டி சமைச்சோன்னு கேட்க எப்படி இருந்தது? அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. அந்த பொரியல் ஏன் உப்பு வெறுத்துருவாவ, அதுல பொரியல் மட்டும் உப்பு வந்துட்டா உப்பு. அப்போ வாழ்க்கையை
ரசனையா பார்க்க தெரியாதவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை. நீங்க சொல்றது உண்மைதான் பழனி. எங்க நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த அம்மா காப்பி கொண்டாந்து கொடுத்துச்சு. இவன் நாள் குடிச்சிட்டு என்ன பண்ணா, அதை வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஈஸியா எடுத்துட்டு இருந்தாக்க பிரச்சனை வந்திருக்காது. காப்பியா இது எந்த நாய் குடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டா என்ன பக்கத்துல உட்காரச்சுட்டு, உடனே அந்த அம்மா அங்கிருந்து சொல்லுது, இத்தனை வருஷமா எந்த நாய் குடிச்சதோ அதே நாய் தான் இதையும் குடிக்கணும்னு. யார்கிட்ட கேட்டாலும் பிரச்சனை கேட்டவர்கள. இப்ப எல்லாம் பையன் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டேன், தேசிய விலங்கு எதிரான புலி உருமுது வேட்டைக்காரன் வர்றதை பார்த்து புலி உருமுதுன்னா, டேய் தேசிய விலங்கு கேட்டா பாட்டா பாடுற, நான் உன்னை தேசிய பறவை எதிரான ஒண்ணு பாட்டு பண்ண பாருங்க, மயிலாடும் பாறையில் நாங்க ஆடி இருக்கோம் அப்படின்னா, சரி மயில்னு சொல்லிட்டான், இன்னும் பாட்டே பாடிட்டு இருக்கானேன்னு கடைசியா தேசிய மலர் எதுன்னு, ஒரு செல்ல தாமரை என் கண்ணில் பூத்ததேனா, எல்லாமே பாட்டா பாடிட்டு இருக்கேன்னு எனக்கு கோவம் வந்துச்சு. நீ மட்டும் தான் பாடுவியாடா, நான் பாட மாட்டேனா? நான் அடிச்சா தூங்க மாட்டேன் 4 மாசம், நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் பாருங்க. எந்திரிச்சு பாரு, மோதி பாரு, வீடு போய் சேர மாட்டேன். முதல் 2 அடி நீங்க பாடி அடுத்த 2 அடி ஸ்டூடெண்ட் பாடினா இது ஒரு புது சிச்சுவேஷன். புது சிச்சுவேஷன். அப்ப நீங்க எப்படி போறீங்களோ அப்படிதான் வருவாங்க. நீங்க உண்மையில என்ன சொல்லி கொடுக்கணும், அதாங்க வெள்ளக்காரன் சொன்னா, give respect and take respect னு சொன்னா. இப்ப குழந்தைகளை வந்து நீங்க அவங்க எப்படின்னா எந்த புற்றுக்குள் எந்த பாம்புன்னு பாக்குறாங்க, நாங்க எந்த பூவுக்குள் எந்த தேனோன்னு பாக்குறோம். வாழ்க்கை கை தட்டுங்க. உண்மையில நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. இப்ப வாழ்க்கையில ஒரு பையன் போய் அப்பாட்ட கேட்டான், அப்பா மனுஷன் எப்படிப்பா பிறந்தான்? குரங்குல இருந்தா பிறந்தான். அம்மாட்ட போனான், மனுஷன் எப்படிப்பா பிறந்தான்? மனுஷன்ல தான்டா பிறந்தான். நான் அப்பா குரங்குல இருந்து பிறந்தான்னு சொன்னாரு. அவங்க பரம்பரை எல்லாம் குரங்குல இருந்து பிறந்தது, நம்ம பரம்பரை தான் மனுஷன்ல இருந்து பிறந்ததுன்னு. இப்போ ஒரு விஷயம் தான், அது அம்மா எப்படி பாக்குறா, அப்பா எப்படி பாக்குறாங்க. நீங்க உண்மையிலேயே சாதாரண பையன் நினைக்காதீங்க. ஒரு பையன் வீட்டு வாசல் அப்பா வந்தாரு, வேகமா ஓடி வந்து, அப்பா நீதாப்பா சூப்பர் அப்பா, இன்னும் மகிழ்ச்சி ஆயிட்டாரு. அப்பா உனக்கு பின்னால் நடக்க போறதா முன்னாடி தெரியுது போனா, இன்னும் சந்தோஷம் ஆயிட்டாரு. உடனே பக்கத்துல வந்து, என்னடா கண்டு நடந்து நம்ம வீட்டுல, அப்பா உனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்லப்பா. நான் பயங்கர சந்தோஷம் வந்துச்சு அவருக்கு. அப்படியே தோல் மேல கை போட்டு, என்னடா கண் நடந்து நம்ம வீட்டுல என்ன பாருங்க. அப்பதான் சொன்னா, இந்த ஜன்னல்ல ஏறாத, எங்க இருக்க கண்ணாடி உளுந்து உடஞ்சிருன்னு சொன்ன, இன்னைக்கு ஏறினா உளுந்து உடஞ்சிச்சு பண்ணான். அவனை அடிக்க முடியுமா? நான் ஒரு விஷயம் சொல்றேன், ரசிக்கணுன்றவர்களே. ஒரு அம்மா பையன் படிக்க போனா பாட்டு கிளாஸ், பாட்டு வரலன்னு அவங்க வாத்தியார் சொன்னாரு, கழுத குரல்றா உனக்கு, உனக்கெல்லாம் பாட்டு வருமாடா? அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தான், அழுதுகிட்டே வந்தான். எனக்கு கழுத குரல்னு சொல்றாரு எங்க வாத்தியாரு, எனக்கு பாட்டு வராதா, நான் பாட மாட்டேனா? அப்ப அவங்க அம்மா சொன்னா, இல்லடா கண்ணு, ஓம் குரலுக்குள்ளும் ஒரு காந்த சக்தி இருக்கிறது, உன்னையும் இந்த உலகம் ரசிக்கும், நீ கவலைப்படாத, நீ தாண்டா இந்த உலகத்தினுடைய பாட்டுக்கு சக்கரவர்த்தின்னு சொல்லி அவனை பாராட்டி மெருகூட்டி இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து இன்னைக்கு 700-800 படங்களுக்கு மேல் இசையமைத்த ஒரே மேஸ்ட்ரோ மன்னன் இசைஞானி இளையராஜா என்று சொன்னால் அந்த பாராட்டு தான். மிக அழகா சொன்னாங்க அவங்க அம்மா பத்தி, திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறுமப்பா, ஒட்டி போன உடம்புனாலும் உசுரமச்சி பாசம் பப்பா, தின்னமாயும் திட்டினாலும் என்ன பண்ணுந்ததில்லை, கந்தல் துணி கட்டினாலும் கண்கள் அங்க பார்த்ததில்லை, பொண்ண கேட்கும் வாயும் சேல கேட்டாத்தா, நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா. உன்னை போலத்தான் என்ன பெத்து போட்டா, என்ன பெத்தாத்தா கண்ணீரை தாம்பாத்தா, சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது. என்ன அழகா அவங்க அம்மா பத்தி கொடுத்தாம் பாருங்க. இன்னைக்கு உலகத்துல ஜெயிக்கணும்னா ஒரு வெறி வேணும் சார். நான் கேக்குறேன், கிணத்துக்கடவுன்னு ஒரு ஊரு பொள்ளாச்சி பக்கத்துல, மயில்சாமி அண்ணாதுரைன்னு ஒரு மனிதர் இல்லைங்களா? இல்ல பழனி, இது நீங்க சொன்னீங்க இல்லையா, அப்பா என்ன சொன்னாரு,
உனக்கெல்லாம் பாட்டு வராது போடான்னு சொன்னார். பாட்டுக்கு தொட்ட குருநாதர் அப்படி சொன்னது. ஆனா அம்மா என்ன சொன்னாங்க? நீ தாண்டா அந்த பாட்டுக்கு சக்கரவர்த்தின்னு உன் குரல்ல ஒரு காந்த சக்தி ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லி தட்டி கொடுத்தாங்களே, அது அவரை மேஸ்ட்ரோ இளையராஜாவாக மாற்றியது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நம்முடைய வீட்டு பிள்ளைகளை கூட நாம் மட்டம் தட்டினால் அவர்கள் மேலும் மட்டமாகித்தான் போவார்கள். இளையராஜாவுடைய தாயாரை போல நீங்கள் தட்டி கொடுத்தால் அவனை 8 திசையும் எட்டி பார்க்கும் என்பதை பயணி அவர்கள் இந்த இடத்துல சொல்லுகிறார்கள். அதை நீங்கள் பாராட்ட வேண்டாமா? குழந்தைய பாராட்டணும். ஒரு சின்ன பையன் கூட, சின்ன பையன் வெள்ளக்காரன் ஒரு காகிதத்துல கப்பல் விட்டான்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வாட் எ கிரேட் ஷிப்மா. இதை விட கப்பல் உலகத்துல இல்லடா அப்படின்னு சொன்னாலாம். ஆனா நம்ம ஊர்ல தான் ஒரு பையன் பேப்பரை கிழிச்சான்னு வச்சு, ஏன்டா பேப்பரை கிழிக்கிற? இந்த அப்பா இருக்காங்களே, அப்பா சாதாரணமா இல்ல, ஒரு அப்பா எப்ப பார்த்தாலும் கோவப்படுவார். அது சாப்பிடும் போது கோவம் வந்துடும் அவருக்கு. சாப்பிடும் போது 3 பேர் உட்காந்து சாப்பிட்டு, அம்மா அப்பா பையன் 3 பேரும் சாப்பிடும் போது, அப்பா நம்ம பையன் சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, கம்முன்னு விட்டான். மறுபடியும் அப்ப அப்படின்னா பேசக்கூடாதுன்னு சொல்றான், கம்முன்னு விட்டான். சாப்பிட்டு விட்டு முடிச்சு விட்டு கூப்பிட்டு கேட்டாரு, என்னமோ சொல்ல வந்து, என்ன உன் தட்டுல ஒரு பள்ளி கிடந்தது அதான் தின்ட்டு இல்லைன்னா. அவனை பேச அனுமதிச்சிருந்தா, அப்ப அவனை பேச அனுமதிச்சிருந்தா அவன் தப்பிச்சிருப்பானோ இல்லையா? விளையாட்டு நிலை பாருங்க. இங்க உலகத்திலேயே பொள்ளாச்சி பக்கத்துல கிணத்து கடவுன்னு ஒரு ஊருங்க. மயில்சாமி அண்ணாதுரைன்னு ஒருத்தர் இருக்காரு. நம்முடைய சந்திராயனுடைய திட்ட இயக்குனர் அவர் தான். அவருக்கு என்ன பெருமை தெரியுங்களா? ஒரு விஷயம் சொல்லவா? இத்தாலியில ஒரு மாநாடு நடத்தி சந்திராயனுடைய விண்கலத்தை பத்தி பேசுறதுக்காக இந்தியாவில இருந்து போன முதல் மனிதர். அவர் என்ன சொன்னாரு? உலகத்துல நீங்க எதை அடிப்படையாக கொண்டு இந்த சந்திராயன் திட்டத்தை அனுமதிச்சீங்கன்னு கேட்டப்போ 2 விஷயத்த சொன்னார். உலகத்துல என்னை இந்த உலகத்தில் நீயும் ஒரு மனிதனாக வருவாய் என்று என்னை உயர்த்தி விட்ட ஒரு அற்புதமான தாயின்னு கேட்டா என்னை பெற்றெடுத்த தாய். ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் என்னை போல அல்ல, உலகத்தில் நீ என்னை விடவும் மிகச்சிறந்த மனிதனாக வருவாய், நீ மிகப்பெரிய அறிஞனாக வருவாய் என்று என்னை பாராட்டியது யார் என்றால், இந்த உலகத்திலே இருக்கிற தமிழ்நாட்டிலே பிறந்த அப்துல் கலாம் எனக்கு இன்னொரு தாய்னு சொன்னார். என்னன்னா பாராட்டுவதுதான் உலகத்துல பெரிய விஷயம். அதான் பூந்தோட்டம். அது பூந்தோட்டம் ஆக்கிக்கிறது நம்ம இடத்துல இருக்கு. ஒண்ணு சொல்லுங்க பாருங்க, எத்தனை பேர் போனாங்க? ஆஸ்கார் என்கிற ஒன்று இந்த உலகத்துல கிடைச்சுதாங்க? கிடைக்கலங்க. ஆனா ஏஆர் ரகுமான் என்கிற ஒரு தமிழன் மேலே போய் நின்று எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே என்று 2 கைகளில் ஆஸ்காரை பிடிச்சு நின்னான்னு சொன்னா அதுதான் வாழ்க்கை பூந்தோட்டம். அது மட்டும் பூந்தோட்டம் இல்ல இடவர்களே. கிரேக்க நாட்டுல மெர்சின்னு ஒரு அரங்கம் இருக்கு. அந்த அரங்கத்துக்குள்ள இதுவரைக்கும் இந்தியர்கள் யாருமே போனதே இல்லைங்க. ஏன் தெரியுமா? இந்திய நாய்களுக்கும் ஆப்பிரிக்க பேய்களுக்கும் அங்கே இடம் இல்லைன்னு எழுதியிருந்தாங்க. ஒரே ஒரு மனிதன் ஏஆர் ரகுமான் மட்டும்தான் அந்த அரங்கத்திற்குள் போய் விருந்து சாப்பிட்டான் என்று சொன்னார். அதுதான் இந்திய நாட்டினுடைய பெருமை இல்லையா? எத்தனை குடியரசு தலைவர்கள் வந்தாலும் மக்கள் மனதில் குடியேறிய ஒரே தலைவர் டாக்டர் அப்துல் கலாம். ஆனா அவர் அரபு நாட்டுல போய் இறங்கினார், சுவிட்சர்லாந்து தேசத்துல போய் இறங்கினார். சுவிட்சர்லாந்து தேசத்துல போய் இறங்குகிற போது வான வீதியா ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. ரொம்ப அற்புதமான அறிவிப்பு. என்ன தெரியுமா? இதுவரை சுவிட்சர்லாந்து தேச மக்கள் சயின்ஸ் டே, அறிவியல் தினம் என்கிற ஒன்றை கொண்டாடியதில்லை. அப்துல் கலாம் இறங்குகிற இந்த நாளை சுவிட்சர்லாந்து தேசம் அறிவியல் தினமாக கொண்டாடும். ஏன் கொண்டாடும் சொன்னா, அறிவியல் தினமாக கொண்டாடும் சொன்னாங்க. அந்த அரங்கத்துக்குள் போய் பேசினார் அப்துல் கலாம். அரங்கத்துக்குள்ள பேசுகிற போது உங்கள் அம்மா பெயரை இந்த அரங்கத்திற்கு வைங்கன்னு அப்துல் கலாமுக்கு சொன்னாங்க. அப்துல் கலாம் அந்த அரங்கத்திற்கு பெயர் வைத்தார். இந்த அரங்கத்தின் பெயர் இன்று முதல் பாரத மாதா என்று பெயர் வைத்தான் என்று சொன்னால் அதுதாங்க பெருமை. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. சாதாரணமான விஷயமா இன்னைக்கு ஒண்ணு இந்த உலகத்துல பார்க்க தெரியலங்க. ஒருத்தன் வேகமா ஓடி வந்த நடுவர்கள, வேகமா ஓடி வந்தா நடுராத்திரி ஒரு ஆசிரமத்து கதவு வந்து தட்டினான். இப்ப இருக்கிற சாமியார் மாதிரி பயந்துராதீங்க நீங்க, அது நல்ல சாமியார். இப்பெல்லாம் 2000 கோடி ஆப்பு வச்சது ஒரே ஒரு சாமியார்னு சொல்றதை விட துறவின்னு சொன்ன கௌரவமா சொல்லிடுவோம். துறவி ஆசிரமத்து கதவை வந்து தட்டான். நடுராத்திரி 12 மணி ஆனோடனே அவன் துறவிகிட்ட வந்து, ஐயா எனக்கு தங்க இடம் இல்ல, எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து இங்க தங்க வைங்கன்னு சொன்னான். சரி, நடுராத்திரி 12 மணியா இருக்கு, இனிமே எங்க போவேன்னு உள்ள கூப்பிட்டு படுக்க வச்சார். கொஞ்ச நேரம் ஆச்சு, பசிக்குதுன்னா சாப்பாடு எல்லாம் பண்ணி அவனுக்கு கொடுத்தா சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே தூங்கிட்டான். காலைல மறுபடியும் எழுந்திருச்சான். மறுபடியும் எழுந்திரிச்சோன்னா டீ கொண்டு வந்து கொடுத்தார். அப்பதான் அவனை பத்தி கேட்டார். ராத்திரி 12 மணிக்கு வந்ததுனால உன்னை நான் விசாரிக்கல, நீ எங்க இருந்து வருகிறாய்ன்னு கேட்டார். அப்பதான் சொன்னா, நான் ஒரு திருடன், திருடிட்டு இந்த வழியா ஓடி வந்தேன்.
போலீஸ்காரங்க வச்சிட்டு வந்தாங்க. அதுக்கு பயந்து போய் உள்ள வந்து நுழைச்சிட்டேன். நீங்க எல்லாம் கொடுத்ததுனால நான் உங்கள்கிட்ட பொய் சொல்ல விரும்பலையா, உண்மையிலேயே சொல்றேன், நான் ஒரு திருடன். ஆனா நீங்க கொடுத்த சாப்பாடு எனக்கு மிகவும் அமிர்தமாக இருந்ததுன்னா. உடனே அவர் சொன்னாரு, பயங்கர வெக்ஸ் ஆயிட்டாரு அவரு. ஒரு திருடனுக்கா ராத்திரி ஃபுல்லா சோறு போட்டோம், ராத்திரி ஃபுல்லா அவனுக்கு காப்பாற்றி உட்கார வச்சவன் நம்ம எவ்வளவு பெரிய மகா பாவம் செஞ்சுட்டோன்னு கடவுள்கிட்ட போய் மண்டிட்டு அழுதாராம். உடனே கடவுள் முன்னாடி தோண்டி, ஏன்டா வருத்தப்படுற, ஒரு நாள் தானடா நீ சோறு போட்ட, இந்த 30 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு, 30 வருஷமா நான் தானடா சோறு போறேன்னாராம் கடவுள். அப்போ ஒரு நாளைக்கு சோறு போடுகிறவர்களுக்கு வருத்தம் இருக்கிறது. அது இந்த மாதிரி கேஸ். நான் என்ன சொல்றேன், வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொண்டால் அந்த பிரச்சனை இல்லாமல் போய்விடும். எனவே ரசிப்பதுதான் மனிதனுடைய மிகப்பிறந்த கடமை என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்றேங்க. இன்னைக்கு கடவுளுக்கே பிரச்சனை வர்ற தேசம் இந்த தேசம் இல்லைங்களா. ஒரு ஊருக்கு போனாங்க, எல்லாரும் அந்த ஊர்ல என்னன்னா கல் எடுத்து கரெக்டா சாமியை பார்த்து அடிச்சுட்டு தான் கும்பிடுவாங்களாம். கல் எடுப்பாங்க, கரெக்டா சாமியை குறி பார்த்து அடிப்பாங்க, கும்பிடுவாங்க. நம்ம ஒருத்தன் புதுசா போனான், அவனை பார்த்து எல்லாரும் சொன்னோம்னா கல் எடுத்து சட்ட சாமி அடிங்க. நான் பாருங்க, நான் அடிக்க மாட்டேன், நான் அடிக்க மாட்டேன், இல்ல அடிச்சு இப்படிதான் கும்பிடணும்னாங்க. உடனே அவன் கல் எடுத்தான், கரெக்டா பக்கத்துல இருந்த மரத்தை பார்த்து அப்படி அடிச்சுட்டு சட்டுன்னு கும்பிட்டா பாருங்க, அவனுக்கு கண்ணு போச்சு. என்னையாது கடவுள்கிட்ட அழுதான், கடவுளே எல்லாரும் உன்னை அடிக்கும் போது நான் மட்டும்தானே உன்னை அடிக்கல, நீ ஏன் கண்ணை புடுங்கன்னு அழுதான் பாருங்க. அப்பதான் கடவுள் சொன்னாராம், எல்லாரும் அடிக்கிறான்னு தாண்டா நான் மரத்துல நுழைஞ்சிருந்தேன், நீ தாண்டா என்ன குறி பார்த்து கரெக்டா அடிச்சதுனாராம். கடவுளுக்கு பிரச்சனை வர்ற தேசம் இது. நீங்க சாதாரண அடைக்காதீங்க. ஆண்டவன் மனுஷன் சந்திச்சுக்கிட்டாங்க. ஆண்டவன் மனுஷனை பார்த்து கேட்டாரு, வரா வானத்தை நான் தான் படைச்சேன்னாரு. இல்லைன்னு யார் சொன்னா? ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர்ல யார் படைச்சேன்? நான் தான் படைச்சேன். பூமியை நான் தான் படைச்சேன். இரு தலைவரை, ஏன் வருத்தப்படுற? இந்த போத பைக்கு காரு பஸ் லாரி எல்லாம் யார் படைச்சேன்? நான் தான் படைச்சேன். உடனே கோவம், கடவுள் கோவம் வந்துச்சு. பூமியை நீ படைச்ச, கடலையை நான் தான் படைச்சேன்னாரு. கடலை நீ தான் படைச்ச, நான் இல்லைன்னு சொல்ல. கப்பலை யார் படைச்சா? நான் தான் படைச்சேன். உன்னையே நான் தான் படைச்சேன்னாரு. அப்பதான் வந்தா இல்லைன்னு யார் சொன்னா? உனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இந்த காளியம்மனுக்கு சித்திரை திருவிழா பண்றேனே, அது கூட நான் தான் பண்ணேனா. இப்போ கடவுளையே கேள்வி கேட்கிற தேசம். எனவே ரசிக்கிற வாழ்க்கை தான் மிகச்சிறந்த வாழ்க்கை என்று சொல்லி மிக அருமையாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். போலூர் காளியம்மன் கோயிலுக்கு போன வருஷம் நான் பேச வந்தேன். எனக்கு மலேசியா சிங்கப்பூரில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த அருள் பெற்ற தெய்வம் காளியம்மன் இந்த வருஷம் வந்திருக்கேன். அடுத்த முறை அமெரிக்காவையாவது பார்த்து விட்டு தான் வருவேன் என்று சொல்லி உங்கள் அன்பார்ந்த ரசிக பெருமக்களுடைய பாதங்களை பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையில சாரதி பேசின பிறகு இந்த கட்சி நிக்குமான்னு நான் மனசுக்குள்ள சந்தேகப்பட்டேன். ஆனா தூக்கி நிறுத்திட்டேன். பாலமுருகன் திருக்கோவில் தர்மகர்த்தா அவர்கள் நிகழ்ச்சியை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, பேராசிரியர் பழனி அவர்கள் ரொம்ப அழகாக நம்முடைய வாதத்தை வைத்தார்கள். ரசிக்க தெரியணையா, ரசிக்க தெரியலன்னாவே எல்லாருக்குமே எல்லாமே கஷ்டமா தான் தெரியும். இல்லாட்டி பையன் வந்து கண்ணாடி வச்ச விஷயத்தை எவ்வளவு சாமர்த்தியமா சொல்றான், உனக்கு எவ்வளவு தீர்க்க தரிசனம்பா, எல்லாம் பின்னாடி நடக்க போறதெல்லாம் முன்னாடி இவ்வளவு அழகா சொல்றியப்பான்னு அப்புறம் தூக்கி வச்சு அதுக்கப்புறம் கண்ணாடி உடைச்ச விஷயத்த சொல்றானே. இதெல்லாம் வாழ்க்கையில் ரசிச்சிங்கன்னா உங்களுக்கு போராட்டமாக தெரியாது. மனைவியோட போராட்டமா அதை கூட ரசிக்க கத்துக்குங்க என்றெல்லாம் சொல்றாரு. கண்ணதாசு ஒரு பாட்டு எழுதினாரு. திருவள்ளுவர் என்ன சொன்னாருன்னா, இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அகுதொப்பதில்லைன்னு ஒரு குறள் எழுதினார். அத கண்ணதாச சினிமா பாட்டுல அந்த வரி அப்படியே பயன்படுத்தினார். துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர். சரிங்க, துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க, ஆனா சொல்லி வச்சார் வள்ளுவர். சரிங்க, பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. இது வள்ளுவனுக்கே கண்ணதாசன் போட்ட கேள்வி. எல்லா நேரத்திலும் சிரிக்க முடியுமா? இந்த கட்சிக்காரங்க கேட்கிறாங்க. நீ அதையே சிரிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை உனக்கு போராட்டமாக தெரியாது, பூந்தோட்டமாக. அம்மா தட்டி கொடுத்த காரணத்தினால லண்டன்ல போய் மாஸ்ட்ரோ பட்டம் வாங்கிட்டு வர்றாரு. தட்டி கொடுத்த காரணத்தினால ஏஆர் ரஹ்மான் உலக புகழ் பெறுகிறார். என்ன காரணம்? ரசிக்க தெரிந்தவர்களால் அவர்கள் தட்டி கொடுக்கப்பட்டார்கள், அவர்கள் உலக புகழை பெற்றார்கள் சொன்னாரே. இந்த இடமெல்லாம் உண்மையிலேயே ரசிக்கணும்.
அந்த அளவுக்கு பழனியுடைய பேச்சு மிக ஆணித்தரமாக இருந்தது. இப்பொழுது அதற்கு சரியான மறுமொழி சொல்லுவதற்காக அவருடைய வாழ்க்கை துணைவி, ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சி அருமை சகோதரி டாக்டர் சங்கீதா அவர்கள் இதோ புயல் என பாய்ந்து வருகிறார்கள். கைத்தட்டி அவரை உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீலவான ஆடை போர்த்தி கதிரும் நிலாவுமாய் முகத்தை காட்டி ஒளிரும் வெண்மையினை தொடுத்து பூச்சூடி நாகச்சிகை உனக்கே சிம்மாசனம் மின்னும் ரத்தினமாய் உனை முக்கடலும் அலங்கரிக்க அன்பு தாழாமல் ஓடி வருமாறு உன்னை வழிமுடிந்து முத்தமிடும் ஓசையிலே உன்னை காலமெல்லாம் தாளாட்ட தவழ்ந்து ஓடி வரும் இளங்காற்று உன்மடியில் களைப்பார 6 பருவத்தின் செயலாளி நீ அசர வைத்த அற்புதமாயானாயோ. குளிர்வு ஒளி இரண்டும் சந்திர சூரியன் தர அமுத வழியருவி பசிவிலக்கும் அற்புதம் நீ கொட்டி தர அள்ளி தந்த உன்பமெல்லாம் அலசி பார்த்தால் ஆஹா நீதான் காவியம் படைத்த ஓவிய தலைவி தமிழ் தாயே, உனக்கு என் வணக்கங்கள் பல. அறிவுசாலவைக்கு என்னுடைய வணக்கம். அடிச்சு பெஞ்சா மழை, அசையாம நின்னா சில, மீன் பிடிக்க தேவை வல, பட்டிமன்றத்துல நம்ம நடுவர் தான் தலை. அல்டிமேட் பேச்சுன்னா இத்தையா வந்து 2 அணியில அந்த அணியில வந்து பேசிருக்காங்க, இன்னும் 2 பேர் பேசுறதுக்காக இருக்காங்க. அதுல முதல்ல பேசிட்டு பொய்யா வந்து பேசிட்டு போனாரு பாத்தீங்களா, அவர் சாதாரணப்பட்ட ஆளு இல்ல. போன வாரம் ஒரு மேடையில இப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருக்கும் போது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. பேசிட்டு இருக்கும் போதே என் உயிர் போகணும் அப்படின்னாரு. கூட்டத்துல இருந்து ஒருத்தர் எழுந்திருச்சாரு, கேட்கும் போது எத்தனை உயிர் போயிருக்கும் அப்படின்னாரு. அத மாதிரி ஒரு பேச்சாளர் அவரு. அதுக்கடுத்து ஒரு அம்மா வந்திருக்காங்க பாருங்க பேசுறதுக்கு. ஆமா, உங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில பேசிட்டு இருந்தாங்க. 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க. சரி, 1 மணி நேரம் பேசிட்டோமே, இத்துடன் என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்னு சொல்ல வந்தாங்க பாருங்க. கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வேகமா ஓடி வந்தாரு. ஏன் நிறுத்துற பேசி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசி, இப்ப என்ன தப்பு அப்படின்னாரு. சரி, ரொம்ப ஆர்வத்துலதான் கேட்கிறாரு பொறுப்பு இல்லாம இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பேசிச்சு. திருப்பி இத்துடன் என் உரையை நிறைவு செய்து கொள்ள போகிறேன் அப்படின்ன உடனே அவர் திருப்பி அதே ஆள் ஓடி வந்தாரு. இப்ப ஏன் நிறுத்துற, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பேசு அப்படின்னாரு. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டே இருக்கும்போது இதுக்கு சந்தேகம் வந்துருச்சு இந்த அம்மாவுக்கு. என்னடா இது இவ்வளவு நேரம் நம்மள பேச விட்டு பாக்குறாங்களே என்னன்னு அவரை கூப்பிட்டுச்சு. எங்க என் பேச்சு அவ்வளவு நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. பொண்ணாதுக்கு அவர் சொன்னாரு, அதெல்லாம் இல்ல, வீட்டுல அவ புடுங்களுக்கு 3 புடுங்கல் எவ்வளவு தேவலாம். வாழ்க்கை எவ்வளவு பெரிய போராட்டம்ன்றது இந்த உதாரணத்துல இருந்தும் தெரியுதுமா. வந்து பேசிட்டு போனார்ல, பேசுனது எப்படி தெரியுமா இருந்தது, கேட்கிறவன் கேணையனா இருந்தா கேஆர் விஜயா கொண்டையில கேடிவி தெரியுதுன்னு வாங்கலாம். இல்ல, நான் இப்படி ஒரு பழமொழி நான் கேள்விப்படல. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, கேட்கிறவன் கேணையனா இருந்தா எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுறது தான் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஒவ்வொரு ஊர்லயும் ஒண்ணு ஓட்டும். கேட்கிறவன் கேணையா இருந்தா கேஆர் விஜயா கொண்டையில கேடிவி தெரியுமா? அப்ப சரோஜா தேவி கொண்டையில சன் டிவியா தெரியும்? மனோரமா கொண்டையில மக்கள் டிவியா தெரியும்? கேபிள கொண்டு போய் யாரு அங்க சொருவுனது? நான் சும்மா தானே இருந்தேன். சும்மா இருக்கிற சிட்டுக்குருவியை சீட்டுவானே, அது கொண்டே ஆட்டிட்டு கொத்த வருவானே. சாட பேச தெரியாத சக்காலத்தி கொய்யா மரத்துல ஏற்ற வில்லாதையான கத்துறான். அந்த கதையால இருக்குது. வேண்டாம் இருப்ப பிள்ளைய வைப்பானே, அதுக்கு பழனின்னு பேர வைப்பானே. எச்சி சோத்துக்கே மணி இல்லையா? எல்ஐசி பில்டிங் என்ன வேணாலும் காட்டானா? சீனி சக்கர சித்தப்பன் சீட்ல எழுதி நக்கப்பேன்னா. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பத்தானு எடுத்த வீட்டுக்காரி குழவைகள் எடுத்து நங்கு குத்துக்கிட்டான். அந்த கதையால இருக்கு. பூனை மெலிஞ்சு போச்சுன்னா எலியில் லவ் லெட்டர் கொடுக்குமா? அவனை அனுப்பாத கலவரம் பண்ணுவான், என்ன அனுப்ப செருப்பா வச்சு வரான். அந்த கதையால இருக்குது. கோலூர்ல கோலம் போட கும்பகோணத்துல இருந்தே குடிஞ்சுக்கிட்டு வரேன் நான் ஒருத்தி. நின்றுகிட்டே தூங்கலாம், ஆயு படுத்துக்கிட்டே தூங்கலாம் பேய். அந்த கதையால இருக்குது. ஊர் முழுக்க ஓடுதான் தண்ணி, பாத்ரூம்ல குளிக்குதான் பண்ணி. இது ஒட்டா இவங்க பழமொழியிலே சண்டை போட்டு பட்டிமன்றத்தை முடிச்சிருவாங்க போல இருக்கு. அப்புறம் இவங்க 2 பேரும் எப்ப பேசுறது? நீங்க பேசுங்கம்மா. இங்க இருக்கிற சூழல்ல வாழ்க்கை வந்து எவ்வளவு சுயநலமானது. இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது எப்படி தெரியுமா? வாழ்க்கை கம்பீரமானதுதான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா பொழப்பு கேவலமானது. இன்னைக்கு அவ்வளவு நாசம் சமுதாயத்துல நடந்துட்டு இருக்கு. இன்ப கோட்டை திறந்து கிடந்தது, அதை இழுத்து பூட்டியது சுயநலம். அதை திறப்பதற்கு இயேசு ஒரு சாவி கொண்டு வந்தார், அது அன்பு. புத்தர் ஒரு சாவி கொண்டு வந்தார், அது அன்பு. காரல் மார்க்ஸ் ஒரு சாவி கொண்டு வந்தார், அது பொதுவுடைமை தத்துவம். பெரியார் ஒரு சாவி கொண்டு வந்தார், அது பகுத்தறிவு. மகாத்மா காந்தி ஒரு சாவி கொண்டு வந்தார், அது அகிம்சை. சும்மா இருக்குமா சுயநலம்? அத்தனை சாவிகளையும் வாங்கி ஈயம் பேரிச்சம்பழத்தில்
விட்டது. ஆனால் சுயநலத்தால் பூட்டப்பட்ட கதவை திறக்க வேண்டும் என்றால் எங்களை போன்ற ஆட்கள்லாம் போராடித்தான் ஆகணும், இல்லைன்னா முடியாது. வெட்டுகிற கத்திக்கு பழம் தன் சதையை தருவது போல, தோண்டப்படுகிற பூமி தண்ணீர் தருவது போல, நசுக்கப்படுகிற மலர் நறுமணத்தை தருவது போல வாழ்க்கையில் போராடுகிறவனுக்குத்தான் வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு சமுதாயத்துல ஜெயிச்சுட்டு வந்தவங்க எல்லாரும் எப்படி வந்தவங்க? எல்லாரும் போராடி இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு கவிதை போட்டி நடந்தது. அந்த கவிதை போட்டியில மேடையில ஒரு 8 வயசு சிறுமியை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அந்த 8 வயது சிறுமியின் கன்னத்திலே ஒரு அழகான மச்சம். அந்த மச்சத்தை பார்த்து கவிஞர்கள் கவிதை எழுத வேண்டும். முதலாவதாக ஒரு கவிஞன் கவிதை எழுதினான். ரோஜா பூவில் தேன் எடுக்கிறதோ இந்த கரிய வண்டு என்று கவிதை எழுதினான். இரண்டாவதா ஒரு கவிஞன் வந்தான். அவன் கவிதை எழுதினான். மதுரசத்தில் மயங்கி விழுந்ததோ இந்த கரிய திராட்சை என்று கவிதை எழுதினான். மூன்றாவதாக ஒரு கவிஞன் வந்தான். அவன் நீக்ரோ கவிஞன். அவன் சொன்னான், எங்கள் கருப்பு இன மக்களின் உழைப்பை சுரண்டி சுரண்டி இன்னும் இருக்கிறது பார் மிச்சம் அந்த மச்சம் என்று கவிதை எழுதினான். இன்னைக்கு வாழ்க்கையில எவ்வளவு இருந்து சொன்னாங்க, பொண்டாட்டி சரியில்லை, இன்னைக்கு குடும்பம் சரியில்லை, ஆனா அதெல்லாத்தையும் நாங்க சமாளிக்கிறோமே, அதுதான் பூந்தோட்டமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் சமாளிக்க முடியுதா? நான் ஒண்ணு இல்ல, காலையில பெண்கள் படுற பாடு எவ்வளவு தெரியுமா? காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து தூங்க போற வரைக்கும் எவ்வளவு வேலை, எவ்வளவு சுமைகளை பெண்கள் வந்து சுமக்கிறா. அப்ப கூட ஆண்கள் வந்து பெண்கள் எப்படி தெரியுமா கூப்பிடுறாங்க? நடுவர் அவர்களே, எப்படி கூப்பிடுறாங்க? அங்க என்னடி பண்ற? காஃபி எடுத்துட்டு வாடி, குண்டி எடுத்துட்டு வாடி, பக்கெட் எடுத்துட்டு வாடி, அதை எடுத்துட்டு வாடி, இதை எடுத்துட்டு வாடின்னு எத்தனை வாடி போடி, எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாங்க. சரி, கணவன் தான் இத்தனை டீ போட்டு நம்மளை கூப்பிடுறாருன்னு என்னைக்காவது ஒரு நாள் காஃபி கொண்டாந்து கொடுக்கும் போது இந்தாடா காஃபி என்னைக்காவது சொல்லிருக்கோமா? சூப்பரா போடுங்க. வீட்டுல தான் எங்க குரல் எடுக்க மாட்டேங்குது, எங்க குரல் கூட எடுக்கூடாது பண்றீங்க. இங்க கூட என்ன பிரச்சனை? ஆம்பளைக்கு சதி பண்ணப்படாதுண்ணே. எங்க ஊர்ல ஒருத்தன் சொன்னா, மரகதம் நீ சமைக்கிற சாப்பாட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். ஏன் ஏங்க அவ்வளவு நல்லா வள சமைக்கிற? எல்ஐசி பண்ண அவ்வளவுதான் தருவான். வாழ்க்கை எவ்வளவு போராட்டமான தெரியுமா? ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் அப்பா சம்பாதிச்ச சோத்திலேயே சாப்பிட்டுட்டு இருந்தான். இத மாத்தணும்னு பொண்டாட்டி நினைச்சா என்ன பண்ணா, தினமும் சாப்பாடு பரிமாறும் போது நல்ல சூடா நல்ல சுவை அறுசுவையில சாப்பாடு வடிச்சு வச்சுட்டு இந்தா பழைய சோறு இந்தா பழைய சோறுன்னு பரிமாறினா அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும். ஒரு நாள் கோபம் வந்துருச்சு. என்னடி இது, நல்லா சமைச்சு வச்சுட்டு பரிமாறும் போது இந்தா பழைய சோறுன்னு சொல்றேன் நானு, அவ்வளவு பக்கத்து வேணா அப்படின்னு கேட்ட உடனே அவ சொன்னா, நீ உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துல நீ சாப்பிடுற, நீ அப்படி சாப்பிடுற வரைக்கும் நீ சாப்பிடுற சாப்பாடு பழைய சோறு தான். நீ என்னைக்கு சொந்தமா சம்பாதிச்சு சாப்பிடுறையோ அன்னைக்குதான் உனக்கு சுடு சோறு, அது உன்னை சுடும் சோறு அப்படின்னு சொன்னான். இப்போ வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொண்டாதான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது. வாழ்க்கை எடுத்துக்கோங்க, மகாகவி பாரதியார் எடுத்துக்கோங்க. கவிஞனுக்கும் மகாகவிஞனுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? சொல்லுமா. ஒரு தலைமுறைக்கு தேவையான கவிதைகளை படைப்பவன் கவிஞன், சில தலைமுறைகளையே படைப்பவன் மகாகவிஞன். பாரதி அப்படி ஒரு மகாகவி, வாழ்க்கைக்கும் கவிதைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்த கவிஞன். அவனோட நிலைமை என்ன தெரியுமா? இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட ஈக்களின் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லை. அதனால நான் சொன்னேன், ஒரு கவிஞன் எழுதினான், பாரதியை கொன்றது யானை மட்டுமல்ல, அவன் வீட்டிலே காலியாக இருந்த பானை என்று கவிதை எழுதினான். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு கவிஞன் சொன்னா, இன்னைக்கு சமுதாயத்துல சில இடங்களில் வயிறு பட்டினி கிடக்கிறது, சில இடங்களில் சோறு பட்டினி கிடக்கிறது. எச்சல் இலையை எந்த பக்கம் போடுவது? இந்த பக்கம் நாய், இந்த பக்கம் மனிதன். இன்னைக்கு சமுதாயம் அவ்வளவு கேவலமா இருக்கும் போது வாழ்க்கை போராட்டமா தானே இருக்கு. இன்னைக்கு சொன்னாங்க, மனைவி வந்து சமைக்கிறத பத்தி எல்லாம் ஒரு ஊர்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் மனைவி கிட்ட கேட்டான் கணவன், எனக்கு நல்ல சப்பாத்தி செஞ்சு கொடு அப்படின்னா. சரி, பொண்டாட்டி ஆசையா சப்பாத்தி செஞ்சு வச்சா. சரி, மனைவி சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்கால, சாப்பிடுவோம்னு ஆசையா வந்து உட்கார்ந்து அந்த பிக்கிறான் அந்த சப்பாத்தியை பிக்கவே முடியல. புருஷனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னடி சப்பாத்தி செஞ்சிருக்க, பிக்கவே முடியல, இனிமே இப்படி எல்லாம் சப்பாத்தி செஞ்சு பிச்சு விடுவேன் பிச்சு அப்படின்னா பாருங்க. உள்ள இருந்து அந்த அம்மா, சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிச்சுட்டு வராமா? இது பல குடும்பத்துல உண்மையாவே நடக்கிற சங்கதிமா இது. ஆமா, உண்மையிலே நடக்குது. எத்தனையோ பேர் வீடுகளில் சப்பாத்தி பிக்க முடியாமலே எனக்கு சப்பாத்தி நீங்க செய்யாதுன்னு சொல்லிடுறாங்க. என் குடும்பத்தையே எடுத்துக்கோ.
கேட்டுக்கோங்க. நேத்து ராத்திரி நடுவர்களே, நேத்து ராத்திரி 12 மணிக்கு அடுத்த வீட்டு கதைன்னா ஏன் அப்படி சொல்றீங்களே உங்கொட்டது ஒரு தப்பா? நான் மட்டும் இருங்க, எதிரில் இருக்கிற 1000 பேர் கேட்கறது தெரியல, ஒரே ஒரு ஆள் நான் கேட்கறது மட்டும் தானே உங்களுக்கு பொறுக்கல? நேத்து ராத்திரி 12 மணிக்கு தண்ணி குடிக்கலான்னு எழுந்திருச்சேன். பக்கத்துல பார்த்தேன் என் புருஷன் தூக்கத்துல சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இவரு? ஆமா பழனி. ஆமா, தூக்கத்துல சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த அழகு நின்று ராத்திரி 12 மணிக்கு ரசிச்சிட்டு இருந்தேன். ஆஹா, வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் தானேம்மா. கேளுங்க என்னாச்சுன்னு. ஆரம்பத்துல மட்டும் வச்சு பேசக்கூடாது, முடிவை வச்சுதான் முடிவு பண்ணணும். ஆமா, ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துல சிரிச்சதுதான், அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதுவும் இல்லாம பெரும்பாலான ஆம்பளைங்க கல்யாணத்தன்னைக்கு போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கிறப்ப சிரிச்சதுதாம்மா. அன்னைக்கு போட்டோ எடுக்கிறவர் சொன்னாரு ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னாரு, அன்னைக்கு சிரிச்சவன் தான். அதுக்கப்புறம் எல்லாரும் அது மட்டும் இல்ல நடுவர்களே, அதுவும் இல்லாம சிரிக்கும் போதுதான் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருப்பாரு. அதுவும் கருப்பா இருக்கிறவங்க சிரிச்சாங்களும் கொஞ்சம் கலையாவே இருக்குமா. அதனால சரி திடீர்னு பார்த்து மிரள முழிச்சாரு. ஆமா, மனுஷன் மரல முடிக்கிற. சரி மறுநாள் கேட்டு போன்னு விட்டேன். மறுநாள் மாமா பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு. மாமா நேத்து ராத்திரி தூக்கத்துல சிரிச்சு. நீங்க அப்படிதான் கூப்பிடுவீங்களா? அது வீட்டுல மட்டும் தான் அப்படி. மேடையில சந்து சாக்குல போட வேண்டியதுதான். கேட்டேன், மாமா நேத்து ராத்திரி தூக்கத்துல சிரிச்சீங்களே, அத நான் பார்த்தேன் அப்படின்னு. இருக்கும் அப்படின்னு. எதுக்கு சிரிச்சீங்க அப்படின்னு. அதுவா, என் கனவுல அசின் அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு போனாடி அப்படின்னாரு. யார்? அந்த சுட்டுமிழி சுடரேவா? ஆமா, சுட்டுமிழி சுடர் அடிக்கடி வந்துட்டு போயிருக்கு. அப்புறம் நான் கேட்டேன், திடீர்னு மரல புடிச்சீங்களே, அது ஏன் அப்படின்னு. அங்கேயும் முகம் கிராஸ் ஆகி போச்சுடி. அது விரல முடிச்சிருக்காரு. இவர் வந்து பூந்தோட்டோட மேடையில் வந்து பொய்யா பேசிட்டு போயிருக்கிறார். வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனை வருங்க. பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. பிரச்சனை இருந்தாதான் வாழ்க்கையிலேயே ஜெயிக்க முடியும். யாருக்கு பிரச்சனை வரல இந்த சமுதாயத்துல? மகாத்மா காந்திய பார்த்து வெளிநாட்டுக்காரன் கேட்டானா, ஒல்லியான தேகம், ஒட்டி போன உடம்பு, உங்க நாட்டுல எங்களோட சண்டை போடுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு மகாத்மா காந்திய பார்த்து கேட்டாங்களாம். அதுக்கு மகாத்மா காந்தி சொன்னாரு, எங்க ஊர்ல உங்களோட சண்டை போடுறதுக்கு பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் இருக்கிறார்கள், ஆனா உங்களோட சண்டை போடுறதுக்கு நான் ஒருத்தரே போதும்னு அவங்க முடிவு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாராம். வாழ்க்கைங்கிறது மகாத்மா காந்திய அரை நிர்வாண பக்ரின்னு சொன்னாரு வின்ஸ்டன் சர்ச்சில். அந்த சர்ச்சில் வந்து பார்த்து கேட்டாங்க, பக்ரின்னாக்க அந்த மொழியில பிச்சைக்காரன் அர்த்தம். அப்ப அரை நிர்வாண பிச்சைக்காரன் என்று இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் நம்முடைய மகாத்மா காந்தியை அப்படி திட்டினாரு. திட்டின உடனே அப்போ கேட்டாங்க, நீங்க சாதாரண அரை நிர்வாண பக்ரி, அப்புறம் உங்களால ஜெயிக்க முடியலையா? உங்ககிட்ட எவ்வளவு கணக்கான பீரங்கிகள் இருக்கு, உங்களால ஜெயிக்க முடியலையா அப்படின்னு கிண்டல் செஞ்சப்போ சர்ச்சில் சொன்னாரா, மகாத்மா காந்தி கத்தியை எடுத்திருந்தால் நான் துப்பாக்கியை எடுத்திருப்பேன், அவர் துப்பாக்கி எடுத்திருந்தால் நான் வீரங்கியால் தாக்கி இருப்பேன், அவர் வீரங்கியை தூக்கி இருந்தால் நான் குண்டுமழை பொழிந்திருப்பேன், ஆனால் அவர் சத்தியத்தை அல்லவா ஆயுதமாக எடுத்தார், அதனால்தான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று சொன்னாராம். அதனால்தான் வியட்நாம் விடுதலைக்காக போராடிய ஹோசிமின் அந்நாட்டினுடைய அதிபரானார். தென்னாப்பிரிக்காவிலே கருப்பு இன மக்களுக்காக போராடிய நெல்சன் மண்டேலா அந்த நாட்டினுடைய அதிபரானார். இவ்வளவு இந்தியா பாகிஸ்தான் விடுதலைக்காக போராடி பிரிவினைக்காக போராடிய முகமது அலி ஜின்னா கூட அந்த நாட்டினுடைய பிரதமரானார். ஆனால் நம்முடைய தேச வளர்ச்சிக்காக விடுதலைக்காக போராடிய மகாத்மா எனக்கு எந்த ஒரு பதவியும் வேண்டான்னு தூக்கி போட்டு போனாரு. அதான் காரணம். காந்திக்கு இதை விட ஒரு புகழஞ்சலியை வேறு யாராலும் செலுத்தவே முடியாது. பகத்சிங்க பத்தி எல்லாருக்கும் தெரியும். பகத்சிங் வந்து தூக்குல போட போறாங்க. தூக்குல போடும்போது எல்லாருக்கும் எடை குறைவா இருக்கும். ஆனா பகத்சிங்க்கு மட்டும் எடை கூடுச்சு. உடனே கேட்டாங்க பகத்சிங் கிட்ட போய், எல்லாருக்கும் உடம்பு குறையும் கவலையால உனக்கு மட்டும் ஆமா உடம்பு ஏறிடுச்சு என்னன்னு கேட்டப்போ பகத்சிங் சொன்னார், நான் இந்த பாரத மாதாவை முத்தமிட்டு இறக்க போகிறேன் என்று நினைத்து பெருமைப்படுகிறேன் சொன்னாரு. அதுவும் இல்லாம ஆங்கிலேயனை பார்த்து பகத்சிங் சொன்னாரு, என்ன தயவு செஞ்சு தூக்குல போடாதீங்க. உன்ன ஆங்கிலேயன் நினைச்சிட்டான், இவனுக்கு மரண பயம் போல் இருக்கு, தூக்குல போட்ட கஷ்டப்பட்டு சாவோம்னு நினைக்கிறான் போல் இருக்கு, துப்பாக்கியால சுட்டுட்டா ஈஸியா பொட்டுன்னு போயிடும் உசுறு நினைக்கிறானோ அப்படின்னு கேட்டாங்க ஆங்கிலேயனா. உன்ன பகத்சிங் சொன்னாரு, நான் அதற்காக மரணத்திற்காக வருத்தப்படவில்லை, நான் என்னுடைய உயிரை விடும்போது என்னுடைய தாயின் மண்ணின் மீது என் உடல் பட வேண்டும் என்பதற்காக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்.
சொன்னாராம். அப்படிப்பட்ட பகத்சிங், மகாத்மா காந்தி போன்ற வீரர்கள்லாம் போராடி பெற்ற சுதந்திரம் தான் இன்னைக்கு நம்ம கிடைச்ச சுதந்திரம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப வாழ்க்கை என்பது ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது போராட்டமா தான் இருந்திருக்கு. 13 வயசு சிறுவன் ஆறுமுகம்னு ஒரு பையன் வாகா எல்லைன்னு ஒரு படம் எடுத்தான், குறும்படம். அந்த குறும்படத்துல சொல்லப்பட்ட செய்தியெல்லாம் இந்திய வீரர்களும் பாகிஸ்தான் வீரர்களும் சந்திக்கிற இடம் தான் அந்த வாகா எல்லை. ஒரு இந்திய வீரனும் பாகிஸ்தான் வீரனும் அந்த எல்லையில சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது இந்திய வீரன் பாகிஸ்தானிய வீரன் பேசிக்கிறாங்க. பாகிஸ்தான் வீரன் கேட்கிறான் இந்திய வீரனை பார்த்து, நீ உங்க குடும்பத்தை விட்டுட்டு வந்து எவ்வளவு நாட்கள் ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே இந்திய வீரன் சொல்றான் 8 மாதங்கள் ஆச்சு அப்படின்னு. உன்னை இந்திய வீரன் கேட்டான், நீ உன் குடும்பத்தை விட்டுட்டு வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு பாகிஸ்தான்காரனை பார்த்து கேட்டான். உன்னை பாகிஸ்தான்காரன் சொன்னா, நான் என் குடும்பத்தை பிரிந்து 8 வருடங்கள் ஆகிறது அப்படின்னு சொன்னான். அப்படியா, கடைசியாக உன்னுடைய குடும்பத்தை நீ எப்போது சந்தித்தாய் அப்படின்னு கேட்டவுடன் அந்த பாகிஸ்தான்காரன் சொன்னான், எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. 8 வருடத்திற்கு முன்னால் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் முகம் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போது பார்த்ததாக ஞாபகம் இருக்கிறதுன்னு சொன்ன உடனே உனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. இப்படி பேசிட்டே இருக்கும் போது இடையில டீ வந்தது இந்திய வீரனுக்கு. நமக்கு நம்முடைய தமிழர் பண்பாடே கொடுத்து சாப்பிடுறதான். இந்திய வீரன் என்ன பண்ணா, தனக்கு வந்து டீயை, தனக்கு வந்து தேநீரை தன்னுடைய நண்பன் பாகிஸ்தான் வீரனுக்கு அந்த முள் வேலிகளுக்கு நடுவே கொடுத்தான். கொடுக்கும் போது அந்த பாகிஸ்தான்காரன் சொன்னான், பார்த்து நண்பா, முள் வேலியில கையை கிழிச்சிக்காம அந்த தேநீரை குடு அப்படின்னு அந்த பாகிஸ்தான் நண்பன் சொன்னா. அதை வாங்கி குடிச்சான். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் வீரனுக்கு ஒரு கேக் வந்தது. கேக் வந்த உடனே பாகிஸ்தான் வீரன் என்ன பண்ணா, அதுல கொஞ்சம் பிட்டு இந்திய வீரனுக்கு கொடுத்தான். இந்திய வீரன் என்ன செஞ்சான், அதுல பாதியை பிட்டு நாய்க்கு கொடுத்தான். உடனே கொடுத்துட்டு பாகிஸ்தான் வீரனை பார்த்து சொன்னா, என்னை சந்தேகப்படாதே நண்பா, இந்த உணவை நான் நாய்க்கு கொடுத்தேன் என்று நினைத்து நீ என்னை தவறாக சந்தேகப்படாதே. உன் நட்பின் மீது சந்தேகப்பட்டு நான் இப்படி செய்யவில்லை. என்னை நம்பி 100 கோடி இந்தியர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதனாலதான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாகிஸ்தான்காரன் சொன்னா, ஆனா நண்பா, நீ கொடுத்த தேநீரை நான் எந்தவித சந்தேகமும் கொள்ளாமல் வாங்கி குடித்தேனே. ஏன் தெரியுமா, எனக்கு நன்றாக தெரியும், இந்தியர்கள் எப்போதுமே விருந்தில் மருந்து கலக்க மாட்டார்கள் என்று தெரியும் என்று சொன்னான்னா. இன்னைக்கு வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் கடைசி வரை எல்லோரும் போராடிதான் வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்க எந்த காலத்திலேயே மறுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கும்பகோணத்துல தீ விபத்து நடந்தது. அந்த தீ விபத்து நடந்தப்போ அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியாம 2-3 ஆசிரியர்கள் குழந்தைகளை உள்ள வச்சு பூட்டிட்டு வெளியில ஓடி போயிட்டாங்க, தப்பிச்சா போதும்னு. இதை பார்த்துட்டு கவிஞர் வாலி அழகாக ஒரு கவிதை எழுதினார். அந்த கோர விபத்து இன்றைய அரும்பாக நாளைய மலராக மலரும் என்று நினைத்துக் கொண்டிருந்த 96 குழந்தைகள் கருகி போன நேரம் இது என்று சொல்லிட்டு, நாங்கள் குழந்தைகளை அனுப்பியது பள்ளிக்கா இல்லை கொள்ளிக்கா? கரியை வைரமாக்குவதுதான் கல்விக்கூடத்தின் வேலை. எங்கள் வைரங்களை கரியாக்கி தந்தீர்களே, இந்த வையகத்தில் உங்களுக்கு என்ன வேலை? தெய்வங்கள் அதிகம் உள்ள ஊர் குடந்தை, குடந்தைனா கும்பகோணம். தெய்வங்கள் அதிகம் உள்ள ஊர் குடந்தை, இந்த கோர விபத்துக்கு அத்தனை தெய்வங்களுமா உடந்தை? தீயாக இருந்ததனால் தீமை உனக்கு புரியவில்லை, என்னை போல் தாயாக இருந்து பார், ஒரு கணம் அடிவயிறு பற்றி எறிவது இந்த ஆண்டவனையே எரித்திருக்கும் என்று அந்த தாய் கதறுவதாக வாலி அழகாக எழுதியிருப்பார். இன்றைக்கு சமுதாயத்தில் நிகழ்ந்த அத்தனை பிரச்சனைகளையும், அத்தனை சம்பவங்களையும், அத்தனை நிகழ்வுகளையும் நாம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை என்பது போராட்டம் தான் என்று சொல்லி இதுவரை பேச வாய்ப்பளித்த போலூர் மக்களுக்கும் நம்முடைய நடுவருக்கும் சக பேச்சாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பேச்சாளருடைய பேச்சை அளவிடும் அளவுகோல் எது என்று கேட்டால், பொதுமக்களாகிய நீங்கள் தட்டுகிற கைத்தட்டல்களின் எண்ணிக்கை தான் ஒரு பேச்சாளருடைய பேச்சை அளவிடக்கூடிய அளவுகோல். ஆகவே அந்த மிகச்சிறப்பான பேச்சை பாராட்டி நீங்கள் அவர் பேசிய அந்த 15 நிமிடங்களில் 22 போராட்டம் எப்படி யாரிடமும் பட முடியவில்லை என்று ஒரு தனி மனிதனுடைய போராட்டத்தை அவர் தம்முடைய பேச்சிலே அழகாக விவரித்தார். ஆனால் சங்கீதா அவர்கள் அவருடைய பேச்சிலே வாழ்க்கையிலே சாதிக்க நினைத்த சாதனையாளர்கள் பட்ட போராட்டங்களை எல்லாம் அவர் தம்முடைய பேச்சிலே விவரித்தார். ஆக 2 பேருமே இருவேறு கோணங்களில் அழகாக இந்த பட்டிமன்றத்தை கொண்டு
கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நான் மீண்டும் ஒருமுறை கைத்தட்டி பாராட்டலாம் என்று கருதுகிறேன். அவர் தொண்டு சிறக்க வேண்டும். இப்பொழுது அவருக்கு பதில் சொல்லுவதற்காக இந்திய ராணுவ வீரர் அருமை சகோதரர் குறிப்பாக சங்கீதா அவருடைய பேச்சை அவர் மனமாற பாராட்டி இந்த பட்டிமன்றத்தையும் பாராட்டி அவர் இந்த 400 ரூபாய்களை அன்பளிப்பாக வழங்கி இருக்கிறார்கள். அவரை பாராட்டி நீங்கள் கைத்தட்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அவர்கள் வெயிலிலும் பனியிலும் நாட்டின் எல்லையிலே காவல் காத்த அந்த காரணத்தினால் தான் நாம் இரவிலே நிம்மதியாக கண்ணை மூடி தூங்கினோம். நாம் தான் அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டுமே தவிர அவர் நமக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. என்றாலும் 2 ராணுவ வீரருடைய பேச்சை மேற்கோள் காட்டி ஒரு இந்திய ராணுவ வீரனுடைய பண்பாட்டையும் என்னை நம்பி 100 கோடி இந்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கின்ற காரணத்தால் என் உயிர் விலை மதிப்பு மிக்கதாக மாறுகிறது. ஆகவே அந்த உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்ற காரணத்தினால் நான் இந்த கேக்கை நாய்க்கு போட்டு சோதித்த பிறகு நான் தின்றேனே தவிர உன்னுடைய நட்பை நான் சந்தேகிக்கவில்லை நட்பா என்று சொன்னானே அந்த இந்திய ராணுவ வீரன். அந்த ராணுவருடைய பண்பை பாராட்டியதால் சக ராணுவருடைய உள்ளம் குளிர்ந்து சகோதரியையும் பாராட்டி பட்டிமன்றத்தையும் பாராட்டி 400 ரூபாய்களை அன்பளிப்பாக வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவர் பாராட்டினாலேயே போதும். அவர் இந்த நன்கொடையை தர தேவையில்லை. என்றாலும் அந்த அன்பு உள்ளம் நோகுமே என்கிற ஒரு காரணத்துக்காக இந்த தொகையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டு அடுத்து இதற்கு சரியான மறுமொழியை கூறுவதற்காக சகோதரி வேதநாயகி அவர்கள் இதோ சிங்கமென சீறி புறப்பட்டு வருகிறார்கள். அவரையும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தி வரவேற்குமாறு உங்களை அன்போடு கேட்கிறேன். முத்தாகி வாழ்ந்தவளே, முகிலாகி வளர்ந்தவளே, பிள்ளாட்டாய் தாயினுள்ளே சதிராடி நிற்பவளே, தாயே தமிழை உனை வணங்கி தமிழை வாசிக்க மட்டுமல்லாமல் அதை சுவாசித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை நெஞ்சங்களையும் வணங்கி இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய நறுவர் உள்ளிட்ட பெருமக்களையும் வணங்கி வாழ்க்கை என்பது பூந்தோட்டமே என தீர்ப்பு கூற காத்துக் கொண்டிருக்கும் இளைய தளபதி விஜய் அவர்களே, அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்களே, சுப்ரீம் ஸ்டார் அவர்களே, சூப்பர் ஸ்டார் அவர்களே, பருத்தி வீரனாக, வேட்டைக்காரனாக, நாட்டாமையாக, மொத்தத்தில் 23ஆம் புலிகேசியாக வீட்டிற்கக்கூடிய நடுவர் பெருந்தகையே, எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில குபகடின்னு கவுத்துட்டியம்மா. இதெல்லாம் எங்க பக்கம் தீர்ப்பு சொன்னாதான். ஆமா, இல்லாட்டா வாபஸ் வாங்கிடும். நடுவர் அவர்களே, அருமையான தலைப்பு. ஒண்ணு இல்லைங்க, வாழ்க்கை என்பது ஒரு கலை என்றால் அதை நீ ரசி, வாழ்க்கை ஒரு போராட்டம் என்றால் அதில் வெற்றி காண். அதுதாங்க குடும்பம்ன்றது. யோசித்து பாருங்க, ஹிலாரி கிளின்டன் என்ன பண்ணாங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்தாங்களாம். நம்ம நாட்டுக்கு வந்தவன நம்ம நாட்டுல இருக்கிறவர் பார்த்து கேட்டாங்களாம், எங்க நாட்டுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அம்மா சொன்னாங்களா, எனக்கு குடும்பங்கள் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களாம். உடனே இவர் கேட்டாரு, எங்க நாட்டுல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு, எத்தனையோ மலைகள் இருக்கு, எத்தனையோ அருவிகள் இருக்கு, உங்களுக்கு ஏன் குடும்பங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களாம். உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, எங்களுடைய நாட்டிலே கோவில்கள் தனியாக இருக்கும், குடும்பங்கள் தனியாக இருக்கும், ஆனால் இந்தியாவில் மட்டும் கீதம் பாருங்க. அதுதான் ஐயா உட்காந்துருக்காரு. அட்டேங்க அப்பா சாதாரணமான ஐயா கிடையாது. ஒரு முறை எங்க கூட திருப்பதிக்கு வந்தாரு. அவர் பேர பிள்ளை என்ன பண்ண துரு 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 விளையாடிட்டே இருப்பாரு. மொட்டை போட்டாச்சு, மொட்டை போட்டுட்டு வெளியில வரும், கூட்டத்துல எங்கேயோ ஓடி போயிட்டான் அந்த பையன். ஓடி வந்தாரு, இங்க பாருமா என் பேர பிள்ளைய காணோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், காவல்துறை அதிகாரி இருப்பாங்க ஐயா, அங்க போய் சொல்லலாம் அப்படின்னாங்க. சரி, நாங்க போனோம். போன உடனே அந்த ஐயா கேட்டாரு, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு. உடனே இவரு சொன்னாரு, என் பேரனை காணோம் சார். தமிழ்ல கேட்டாரு. ஆமா, திருப்பதி இல்ல, தமிழர்கள் தமிழ் தான் பேசுறாங்க. என் பேரனை காணோம் ஐயா, அடையாளம் எதுனா இருந்தா சொல்லுப்பா அப்படின்னாரு. மொட்டை போட்டிருப்பான் சார். துப்பறியும் துளசிங்கம் நீர்தான் ஐயா. ஆமா, ஏன்பா திருப்பதியில எல்லாத்தான் மொட்டை போட்டிருப்பான், மேல சொல்லுப்பா, மேல சந்தனம் பூசி இருப்பான் சார்.
என்ன பேச்சு, அவ்வளவு தெளிவுன்றீங்க. அவ்வளவு இவரு சாக்கடை பக்கம் உட்காந்து துடு போட்டு இருந்தவரை பார்த்து நீ எப்படா வீட்டுக்கு போவனா, அவனும் பூமி சுத்துறப்ப என் வீடு வரும் போறேன்னு சொன்னான். ஆமா, யாருக்கு அதுலயா பூ சுத்துறீங்க? நீரே தெளிவு காணமே. அது பக்கத்துல அந்த அம்மா உட்காந்துருக்காங்க, அடேங்கப்ப ஜகஜல கில்லடி அந்த அம்மா. அவங்க மாமியார் பாத்தீங்கன்னா 8 சவரத்துல ஒரு டாலரை போட்டு வச்சிருக்காங்க. டாலர்ல என்ன போடுவாங்க? புலிநகம் போடுவோம், இல்ல சாமி போட்டோ போடுவோம். அந்த அம்மா இந்த அம்மாவோட போட்டோ போட்டு வச்சிருக்காங்க, சங்கீதாவோட போட்டோ. ஆமா, நான் போய் கேட்டேன், ஏமா உங்க மருமக மேல இந்த காலத்திலேயே இல்லாத ஒரு அதிசயமா இருக்கு, அவ்வளவு பாசமாமான்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா என்ன பார்த்து சொன்னாங்க, சும்மா நிப்பாட்டு, பாசமாவது பந்தமாவது, இத போட்டா தான் காத்து கருப்பு பேய் பிசாசு எதுவும் என்ன அண்டாதுன்னுட்டான். அப்பேற்பட்ட அந்த அம்மா இங்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்காங்க பக்கத்துல. பழனி, உங்களுடைய குடும்பத்தின் புகழ் கொடிகட்டி பறக்கிறது. பக்கத்துல நம்ம ஐயா அன்பு சார், எங்க அப்பா பேரிலும் அன்பு, மனசுல அன்பு நிறைஞ்ச மனுஷன். ஒரு நாள் கடத்தருவுக்கு போயிருக்கோம், நகை வாங்கிட்டு வெளியில வருவாங்க, ஒருத்தன் திருடன் பையன் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். நான் சொன்னேன், ஐயா அவனுக்கு பிடிங்க ஐயா, பிடிங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். இவர் சொன்னாரு, சும்மா நில்லுமா அப்படின்னாரு. ஐயா அவனை புடிச்சு கொடுங்க, அதுல 10 சவரம் நகை இருக்கு அப்படின்னா. உடனே இவர் என்ன பண்ணாரு, கிடுகிடுன்னு என்ன கூப்பிட்டு நேரா கொண்டு போய் சுடுகாட்டுல உட்கார வச்சுட்டார். நான் கேட்டேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போவீங்கன்னு பார்த்தேன், இங்க ஏங்க ஐயா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க? அவன் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இங்கதாமா வந்து ஆகணும், அது வரையும் இங்கே உட்கார். தெளிவான ஆனாலும் அது நடக்கிறது ரொம்ப லேட் ஆகுமே. ஒரு நிமிஷம், அதாவது ஒரு டீப்பாயில ஹிட்லர், முசோலினி, அப்புறம் ரூஸ்வெல்ட் 3 பேர் உட்கார்ந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அப்ப என்ன ஆச்சா, பக்கத்துல ஒரு நீச்சல் குளம், அந்த நீச்சல் குளத்துல ஒரு மீன் நீந்திக்கிட்டு இருக்கு. இந்த 3 பேருமே உலக போருக்கு காரணமானவர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், ஹிட்லர், முசோலினி, ரூஸ்வெல்ட். இந்த 3 பேர்ல நம்ம யார் கெட்டிக்காரர்கள் ஒரு போட்டி வந்துச்சான். அப்ப என்ன சொன்னாங்க, இந்த குளத்துல இருக்கிற மீனை யார் முதல்ல பிடிக்கிறாங்களோ அவங்கதான் கெட்டிக்காரன். உடனே ஹிட்லர் என்ன பண்ணாரு, துப்பாக்கி எடுத்தார், சுட்டார். சுட்ட உடனே அந்த தண்ணியில பட்ட உடனே அந்த துப்பாக்கி குண்டுகள் எல்லாம் தண்ணியில பட்ட உடனே திசை மாறி போச்சு, மீன் சாகல. முசோலினி என்ன பண்ணார், தண்ணியில குதிச்சாரு, மீனை பிடிக்கணும்னு முயற்சி பண்ணாரு. இதை விட மீன் நல்லா நீந்தறதுனால அவரையும் பிடிக்க முடியல. ஆனா ரூஸ்வெல்ட் என்ன தெரியுமா செஞ்சாரு, தன் கையில இருந்த ஸ்பூன் அதை எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனா அந்த தண்ணி எடுத்து வெளியே கொட்ட ஆரம்பிச்சாரு. அது தாமதமாகும், ஆனால் நிச்சயமாக மீன் அவருடைய கைக்கு கிட்டும் அல்லவா? அதே போலத்தான் சகோதரி அவர்கள் சொல்லக்கூடிய உதாரணமோ கொஞ்சம் தாமதமாகும், ஆனால் வெற்றி நிச்சயம் என்பதை மிக அழகாக நீங்கள் சொல்லுங்க. நடிகர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ரசிகர் மன்றங்கள் வைக்கிறாங்க, ஆனா ரசிகர்களுக்கே ஒரு ரசிகர் மன்றம் வைக்கணும்னா அது போல ஒரு ரசிகர் மன்றங்களுக்கு தான் வைக்கணும். அருமையா ரசிக்கிறாங்க மக்கள். இப்படித்தான் நாங்க ஒரு ஊர்ல பேச போயிருந்தாங்க, அந்த ஊர்ல கனரா மேனேஜர் அந்த ப்ரோகிராமை ஏற்பாடு பண்ணியிருந்தார். நடுவர் பக்கத்திலேயே தான் அவரு உட்கார்ந்துட்டார். என்னென்னமோ பேசுறோம், எல்லாமே பண்றோம், ஒருத்தரும் சிரிக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே இறங்கி கேட்டோம், ஏன்பா ஒருத்தர் கூட சிரிக்கல, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். உடனே அந்த பேங்க் மேனேஜர் சொன்னாரு, வந்திருக்கிற அத்தனை பயிலுக்கும் என் பேங்க்ல லோன் வாங்கினவங்க அப்படின்னா. அதுலயும் ஒருத்தர் என்ன பண்ணானா, பேங்க் மேனேஜரை ஓட விரட்டிட்டான். மேனேஜர் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, நான் கல்யாணத்துக்கு லோன் வாங்கினல, அது விவசாய பயிர்ல ரத்து பண்ணியா அப்படின்னா. ஏயா கல்யாணத்துக்கு லோன் வாங்கல, எப்படி விவசாய பயிர்ல ரத்து பண்ணாரு? கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிர் தானே, கேன்சல் பண்ணியா? அப்படியெல்லாம் கூட்டத்துல பேசிட்டு இருக்கோம். ஆனா நடுவர்களே, வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? 10 பொருத்தங்கள் 10, 9 நவகிரகங்கள் கூடிய நல்ல நாளிலே 8 திசையிலே ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தேடி 7 மலையான 7 அடி எடுத்து வைத்து 60 உணவு வைத்து 5 கரத்தானை வணங்கி அறப்பொருள் இந்த வீடு என்ற 4 பேரையும் பெற்று 3 முடிச்சு போட்டு 2 மனதாக இருப்பவர்கள் ஒரு மனதாக இணைவதுதான் வாழ்க்கை நடுவர்களே. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கையை ரசிக்க கத்துக்கணும். பாரதி பத்தி சொன்னாங்களே, பாரதி அவ்வளவு போராட்டத்துல இருந்தா கூட அழகா ஒரு பாட்டு சொன்னா பாருங்க, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா என்று பாடினானு. அதுதான் வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள்ளுகிற மனம். ஒண்ணு இல்ல, இவங்க எல்லாம் என்ன தெரியுமா, விட்டு கொடுக்காத ஆட்கள். குடும்பத்துல எப்ப தெரியுமா சந்தோஷம் இருக்கும்? நாங்க நட்டு கொடுத்தால் சந்தோஷம் இருக்காது. அதே போல கை நிறைய துட்டு கொடுத்தால் சந்தோஷம் இருக்காது, காஞ்சி நட்டு கொடுத்தால் சந்தோஷம் இருக்காது. விட்டு கொடுத்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கும். நாங்கெல்லாம் விட்டு கொடுக்கிறாங்க. கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்லுவான், தினம் தினமே கோபம் கொண்டாய் கேளடா கண்ணா, தினம் தினமே கோபம் கொண்டாய் கேளடா கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, மனதிலன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா, வளர்ந்த கல்லை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் படித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா,
அதுதான் நடுவர்களே வாழ்க்கை. என்ன வந்து பேசிட்டு போயிருக்காங்க ஒருத்தர். அப்படிதான் அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், ஐயா நீங்க பேய் பிசாசு எல்லாம் பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன். சும்மா இரு அப்படின்னு. திரும்ப நான் கேட்டேன், பேய் பிசாசு எல்லாம் பாத்திருக்கேன். 10 வருஷமா அது கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். புதுசா என்ன வந்து கேட்டு இருக்கேன். அதுக்காக நம்ம டைவர்ஸ் அப்படி முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 2 பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டார். 2 பேர்? ஆமா. ஆமா, அருமையா இருக்காரு. நான் கேட்டேன், ஏன்டா அவன் 1 கட்டத்துக்கு வராத பாடுபட்டு இருக்கான், நீ எப்படி 2 கட்டிட்டு சமாளிக்கிறேன்னு கேட்டேன். சும்மா இருக்கா, 1 கட்டினா அது நம்மளோட சண்டை போட்டோம், 2 கட்டினா அதுல சண்டை போட்டுக்காங்க, நாம ஃப்ரீ ஆகலாம். மக்களுக்கு இது ஒரு அருமையான யோசனை. ஆமா, அதோட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, மன்னிச்சிருமான்னு இவர் சொன்னது எப்படி ஒரு மாபெரும் தத்துவமோ, அதே போல 1 கட்டிக்கிட்டா நாம அது கூட மல்லு கட்டணும், 2 கட்டிக்கிட்டா அதுங்க மல்லு கட்டிக்கிட்டோம், நாம ஜில்லுன்னு இருக்கலாம்னு சொன்னீங்களே அம்மா, ரொம்ப அருமையான தத்துவமா. உங்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம். அதோட நடுவர்களே, நான் சென்னையில இருந்து வந்து போலூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கினேன். ஒரு ஆள் என்ன பண்ணா, அவங்க பொண்டாட்டியை போட்டு அடி பின்னி எடுத்துட்டு இருந்தாரு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு. நான் போய் கேட்டேன், ஏன் அந்த அம்மாவை போட்டு அடிக்கிறேன், என்னையா பிரச்சனை கேட்டேன். என் குடும்பம், என் பொண்டாட்டி, என் பிரச்சனை, உனக்கு என்ன வேலையை பார்த்துட்டு கிளம்ப பண்ணிட்டார். சரின்னு ஓரமா போய் நின்னுட்டார். திரும்ப பாத்தீங்கன்னா சரியான அடி அடிச்சிட்டு இருந்தாரு. மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. அங்க ஒரு பெரியவர் நின்னுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்களாச்சும் போய் கேளுங்க, அந்த ஆள் அந்த அம்மாவை போட்டு அடிச்சிட்டு கிடக்காரு. பெரியவர் நம்ம சதாசிவம் தானே? ஆமா, அப்படியே இருக்காரு. அவர் போய் கேட்டாரு, ஏன் அந்த அம்மாவை போட்டு அடிக்கிறாரு. அதுக்கு அந்த ஆள் சொன்னா, ஏயா முச்சந்தில வச்சு அடிக்கிறப்ப மட்டும் 4 பேர் வந்து நியாயம் கேட்கறியே, வீட்டுல என்ன 3 நாளா முக்க வச்சு அடிச்சால ஒருத்தனாச்சும் வந்து நியாயம் கேட்டீங்களா? ஏமா இதுல இருந்து வாழ்க்கை போராட்டம்னு தானே தெரியுது. செல்லமா அடிக்கிறதுங்க ஐயா. ஆமா, அது குடும்பத்துல ஊழல் இருக்கணும். ஊழல் இல்லைன்னா அன்பு வந்து அதிகமா போகாது நடுவர்களே. தொட்ட ஷாக் அடிக்கிறது மின்சாரம், தொடாம ஷாக் அடிக்கிறது சம்சாரம். அந்த சம்சாரத்தை நம்ம எப்படி அழகா பாத்துக்கணும். அந்த சம்சாரத்தை எப்படி தெரியுமா பார்க்கணும். இந்த மனைவி என்பவள் யார் தெரியுமா? திருமணத்திலே தலை குனிந்து தாலியை வாங்கி கொண்டு இந்த உலகத்திலே கணவனை எல்லாம் தலை நிமிர செய்து கொண்டு இருக்கிறா பாத்தீங்களா, அவதான் மனைவி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இன்பமா இருக்கும். அந்த மனைவியை பார்த்து இந்த பாருங்க, அந்த சோக கீதங்கள் ஒரு பாட்டு பாடுது. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. எழுதுங்கள் என் கல்லறையில் அந்த சங்கீதா ஒரு இரக்கம் இல்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் அந்த அன்பு ஐயா ஒரு இதயமே இல்லாதவள் என்று. இப்படி பாடினீங்கன்னா முக்கியமான இடத்தை மாத்தி பாடிட்டீங்களே. சந்தோஷத்துல அப்படித்தாங்க ஐயா, புத்தி பேதலிச்சு போயிடும். இப்படி பாடினீங்கன்னா அந்த மனைவி நம்ம கூட ஒழுங்கா குடும்பம் கட்டு நடத்துவாங்களா? மனைவியை பத்தி எப்படி பாடணும்? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாலாம். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு முந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாலாம். அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாலா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாலா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒளித்தி மயிலாட வந்தாலாம். இப்படி பாடணும். இப்படி பாடினீங்கன்னா மனைவி பாசமா பாப்பா. அப்படி பாடலன்னா இவங்கள மாதிரி மோசமா பாப்பா. ஆமா, வாழ்க்கைன்றது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நடுவர்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். அதுதான் ஒண்ணு இல்லைங்க. கண்ணதாசனுடைய மனைவிக்கு வந்து காது கேட்காது. ஆனா கண்ணதாசன் என்ன தெரியுமா பண்ணாரு? கண்ணதாசன் மனைவியை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? தன்னுடைய மனைவிக்கு வந்து காது கேட்காதுன்னு தெரிஞ்சு கூட கண்ணதாசன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாரு, அவளுடைய செவிகள் பழுதானாலும் என் கவிகளை பழுதாக்காமல் பார்த்து கொண்டவள் என் பொன்னம்மா என்று எழுதி இருக்கிறார் என்று சொன்னார். யோசித்து பார்க்க வேண்டும். அங்க ஆழம் விழுதுகள் போல் 1000 உறவுகள் வந்தென்ன லாபம், வேறென நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன் என்று சொன்னானே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை ரசிக்கணும் நடுவர்களே. நான் வந்து காலேஜ்ல வேலை பார்க்கறேன். எங்க கிளாஸ்ல ஒருத்தர் என்ன பண்ணானா 2 மார்க் வாங்கிட்டு உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். நான் கேட்டேன், வெக்கமாலியாடா, ஆம்பளை பிள்ளை 2 மார்க் வச்சுட்டு வாங்கிட்டு அழுது இது சிரிச்சுட்டு இருக்கேடா. அதுக்கு அவன் என்ன பார்த்து சொன்னான், போட்ட உனக்கே வெக்கமல்ல எனக்கு எதுக்கு அப்படின்னு. அதுக்காக அவனுக்கு நான் டிசி கொடுத்து அனுப்பிட முடியும்? அதை விட ஒரு பெரிய கொடுமை, என்கிட்ட ஒரு பையன் அழுதுகிட்டு ஓடி வந்தான். ஆம்பளை பிள்ளை என்னோட உயரமா இருப்பான். நான் கேட்டேன், ஏன்டா அழுதுட்டு வர, என்னடா பிரச்சனைன்னு கேட்டேன். நான் ஒரு பொம்பளை பிள்ளைய காதலிச்சேன் மேடம், அது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன அடி பின்னி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், காதல வீரமும் தமிழர் பண்பாடுடா, அதுக்கெல்லாம் நீ கல்யாணம் கூடாது, தைரியமா இருடான்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன பார்த்து சொன்னான், இது உனக்கு தெரியுது, அது அவன் புருஷனுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நல்லா யோசித்து பாருங்க நடுவர்களே. இங்க இருக்கிற எத்தனை பெற்றோர்களும் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கீங்க? 100க்கு 100 மார்க் வாங்குகிற மாணவன் தன்னுடைய பையன் மகன் தான் உயர்ந்தவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுவல்ல உண்மை. 100க்கு 100 மார்க் வாங்குகின்ற அந்த மகன் அந்நிய மண்ணுக்காக உழைக்கிறான். 30 மார்க்கும் 40 மார்க்கும் வாங்குறானே, அவன் தான் இந்திய மண்ணுக்காக உழைக்கிறான். அப்படி எடுத்துக்கணும். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைய பார்த்து சத்தம் போடுவான்.
மக்கு மக்கு எனக்குன்னு வந்து பிறந்து தொலைச்சிருக்கு பாரு. ஆனா நாங்க அப்படி கிடையாது. அவன் இந்திய மண்ணுக்காக புறப்பட்டு வந்திருக்கான்னு அவனை சந்தோஷமா கொண்டாடுவான். ஆனா நடுவர் அவர்களே, இந்த ஆண்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பொம்பளை பசங்களை காதல் ரொம்ப முக்கியமான விஷயம். காதல் தான் வாழ்க்கையில பெரிய பெரிய சந்தோஷமான விஷயம். இந்த பொம்பளை பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, நாம யார் கூட இருந்தா நல்லா இருப்போம்னு யோசிப்பாங்க. ஆனா இந்த ஆண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எப்படி தெரியுமா யோசிப்பாங்க, நீ யார் கூட இருந்தாலும் நல்லா இருமான்னு சொல்லிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தியாக தீபம். காதல் ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது, அது இளைஞர்களுடைய மனதை தொட்ட வார்த்தை. அது நம்மாலு காதல்ல தோத்து போயிட்டா கூட தாடியை வளர்த்துட்டு இருந்தா கூட அந்த பொண்ணை பார்த்து அந்த சோகத்திலையும் ஒரு சந்தோஷமா பாடுவான் பாருங்க. தரையில் நடந்த நான் வானில் பறக்கிறேன், உன்னால் தானமா உன்னால் தானமா, இரவாய் இருந்த நான் பகலாய் மாறினேன், உன்னால் தானமா உன்னால் தானமா, எனக்கென இருப்பது ஒரு மனசு, அதை உனக்கென தருவதில் சுகம் எனக்கு, எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென தருவதில் சுகம் எனக்கு, நீ இருந்தால் என்ன பிரிந்தால் என்ன, நீதான் எந்தன் ஒளி விளக்கு, நீதான் எந்தன் ஒளி விளக்கு. எப்படிப்பட்ட சோகத்திலையும் அழுதுட்டு இருக்கான் பாருங்க நடுவர்களே. நடுவர்களே, மனைவி என்பவ யார் தெரியுமா? எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் 6 மணி ஆச்சுன்னா எல்லாத்தையும் கலந்து அடிப்பாருங்க. மானிட்டர், வாட் 60, நெப்போலியன், XXX, ஜானி வாக்கர், ஸ்கிராட்ச் எல்லாத்தையும் கலந்தடிப்பார். அம்மா, தாங்கள் எந்த கல்லூரியில் பணியாற்றுகிறீர்கள்? எல்லாம் ஒரு பழக்கம் தான் நடுவர்களே, கேட்டு பழக்கம். எல்லாத்தையும் கலந்து அடிச்சுட்டு மனுஷன், அதாவது தண்ணி போடும்போது தன்னே மறியாம உண்மையை வெளியிடுவான்னு சொன்னது எவ்வளவு உண்மை தெரியுது பாத்தீங்களா? நம்மால எல்லாத்தையும் கலந்துருச்சு. ஓட்டங்கிறத தண்ணியில முக்கும் போது அந்த ரகசியம் வெளியே வருது. மனுஷனும் தண்ணியில முக்கும் போது அவனே மறியாம உண்மை வெளியிட வருது பாத்தீங்களா? ஆமா, நம்மால ராசாத்தி, யார் ராசாத்திக்கு மீசையெல்லாம் முளைச்சிருக்கேன் பண்ணியை தடவிக்கிட்டு அங்கிருந்து நம்ம கிடுகிடுன்னு ஓடி வரும். ஓடி வந்து ஏன்யா இப்படி சாக்கடையில கிடக்குறியே அப்படின்னு சொல்லி கூட்டுட்டு போறப்ப இவர் சொல்லுவாரு, பங்கஜம் உனக்காக நான் வசந்த மகால கட்டவா இல்ல தாஜ் மகால கட்டவா? அந்த அம்மா சொல்ல, முதல்ல வேட்டியை கட்டியா. ஏன்னா அது போட்டவனுக்கு முதல்ல அதான் வந்து அங்கேயும் ரசிக்கிற பாருங்க மனைவி நடுவர்களே. அதுதான் வாழ்க்கை நடுவர்களே. ஒரு குடிகாரனுடைய மனைவி என்ன தெரியுமா பண்றா? தினமும் போட்டு அடிப்பான் அந்த பொண்டாட்டியை போட்டு, அழவே மாட்டான். ஆனா ஒரு நாள் வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, திரும்பவும் வந்து குடிச்சிட்டு வந்து சரியான அடி அடிக்கிறான். ஆனா அந்த மனைவி அழுகுறா. அடிக்கிற குடிகாரன் நிறுத்திட்டான். ஏண்டி உன்னை இத்தனை நாள நான் அடிச்சல, இதுவரையும் நீ அழுவே இல்லை, இப்ப ஏண்டி அழுகுறன்னு சொல்லி கேட்டா. அப்ப அந்த மனைவி என்ன தெரியுமா சொன்னா, இத்தனை நாள நீ அடிச்சையா, எனக்கு உடம்புல வலிச்சது, ஆனா நான் அதை தாங்கிக்கிட்டேன். ஆனா இப்ப நீ என்ன அடிக்கிற, எனக்கு வலிக்கவே இல்லையா, உன் உடம்பு எப்படி பாழா போய்கிட்டு இருக்கேன்னு நினைச்சையா, அதனால நான் அழுதுன்னு சொன்னாலே. அங்கதான் நடுவர் அவர்களே வாழ்க்கை என்பது இருக்குது. ஒரு ராணுவ வீரர் என்ன பண்றாருன்னா, ஒரு அந்த ராணுவத்துல இருந்து வீடு திரும்புறாரு. வீடு திரும்பி ஒரு கடையில ஓரமா போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. அவங்க மனைவி கிட்ட ஒரு சீட்டு ஒண்ணு எழுதி அந்த கடையில இருக்கிற ஒரு பையன் கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. உடனே அந்த பையன் அந்த சீட்டை கொண்டு போய் தன்னுடைய மனைவி கிட்ட கொடுக்குறான், அந்த ராணுவ வீரரோட மனைவி கிட்ட. அந்த மனைவி கதறி அழுதுகிட்டு ஓடி வந்து அந்த டீ கடையில உட்கார்ந்து இருக்கிற அந்த ராணுவ வீரரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அந்த சீட்டுல என்ன தெரியுமா எழுதி இருந்துச்சு? மனைவியே, என் அழகான அன்பான மனைவியே, ராணுவத்தில் என் முகம் எல்லாம் சிதைந்து போய்விட்டது, நீ என்னை ஏற்றுக்கொள்வாயோ மாட்டாயோ என்பதை எண்ணிதான் நான் ஓரமா ஒதுங்கி இருக்கிறேன்னு சொன்னாலாம். அப்ப அந்த மனைவி பார்த்து சொன்னா, அன்பான கணவனே, உன்னுடைய முகத்தில் பார்த்தது சிதைந்த முகம் அல்லையா, என்னுடைய